Okay children, now we are going to learn new chapter that is for starting your second standard and third standard, that is time. Okay, we are entering into new chapter, that is time. நார்மலாக வீட்டில் இப்போ அதாவது செகண்ட் தேர்ட் வந்தோன்னே ஸ்கூலுக்கு இப்போ கிளம்புறீங்க. ஓகேவா, காலைல ஸ்கூலுக்கு கிளம்பும் போது அப்போ 8 o'clock ஆட்டோ வரும், 8:30க்கு ஸ்கூலில் இருக்கணும் அப்படின்னா டைம் வீட்டில் சொல்லுவாங்க இல்லையா, திஸ் இஸ் மார்னிங், இப்போ எழுந்துருங்க, இது லன்ச் டைம், இது பிரேக்ஃபாஸ்ட் டைம், இது ஸ்லீப்பிங் டைம், இது ஹோம்ஒர்க் டைம், ஓகே பிளேயிங் டைம், இதுதான் விளையாடுற நேரம், ஓகே குட், இது வந்து கோயிங் டு பெட், படுக்க போகிற நேரம். ஓகே, இது அதாவது ஸ்கூல் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சு செகண்ட் போனோடனே இந்த டைம்ங்கிற ஒரு நியூ வேர்டு உங்கள் காதில் விழ ஆரம்பிக்கும். You are entering into what's time, and always then you have to run over for time. Okay, that is you have to finish your work within that particular given time, homework time, school, and school also there is a period. Okay, first two period, and that is interval bell, and your lunch time, this is a closing time of school. Okay, after return to home, everything that is in our life that we have mentioned, that is what is time. Okay, first you have to read, there are days, number of days in a week, and number of months, and how many days in each month, and also seasons. Okay, that we have this we have to discuss this chapter. And first, that's a chapter that is time. First we have to learn number of days. Okay, in each week, what is week and number of days. So first, that is a week. A week ங்கிறது என்னது, வாரம். ஓகே, எந்த சாப்டர்ல நமக்கு வருது, இது எல்லாமே time. This is our new chapter, time, நேரம். Okay, a week. A week na வாரம். ஓகே, வாரத்தின் நாட்கள் எத்தனை, மொத்தம் எத்தனை. இப்போ இன்றைக்கி என்ன கிழமை, டேஸுங்கிறது ஆல் ஓவர் வேர்ல்ட் நம்ம ஃபாலோ பண்ணுறது அதுதான், சண்டே மண்டே. பட் ஹாலிடே தான் என்ன ஆகும், டிஃபர் ஆகும் ஒவ்வொரு கண்ட்ரி. இது அப்போ வீக்கெண்டுங்கிறது ஒர்க்கிங் டேஸ் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எ வீக்கில் நம்பர் ஆஃப் டேஸ். ஓகே, நம்பர் ஆஃப் டேஸ், தட் இஸ் 7 days. And first one is Sunday, Sunday, Sunday. Next one is Monday. Okay, and Wednesday. இதில் எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணணும்னு சொல்கிறேன் children, that is Wednesday. D is a silence pronunciation, Wednesday. D silence pronunciation என்னது, Dங்கிற ஸ்பெல்லிங் வரும், உச்சரிக்கும் போது வெட்னஸ்டேன்னு சொல்லக்கூடாது, this is wrong, Wednesday. Okay, D silence, you have to swallow the pronunciation. D ஓட silence pronunciation is உச்சரிப்பு வெளியில் சவுண்ட் வரக்கூடாது, Wednesday. Okay, fourth one Thursday, sorry, Sunday, Monday, that is Tuesday, and Wednesday. Here Wednesday is D is silent pronunciation. Okay, and Thursday, Thursday. Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, and Friday. ப்ரொனன்சியேஷன் பண்ணும் போதே ஸ்பெல்லிங் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃப்ரைடே, FRI, ஃப்ரைடே. அண்ட் செவன்த் ஒன் இஸ் சாட்டர்டே. ஓகேவா, வாரத்தில் a week has 7 days. There are 7 days: Sunday, Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday, and Saturday. ஸ்பெல்லிங் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக எழுதிடாதீங்க. வெனஸ்டே மட்டும் ப்ரொனன்சியேஷன் சில குழந்தைங்க தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, வெட்னஸ்டேயில் வெனஸ்டே, டி வந்து சைலன்ஸ் ப்ரொனன்சியேஷன். ஓகே, தமிழில் இதை தான் என்ன சொல்லுவோம், ஞாயிறு, ஞாயிற்றுக்கிழமை, திங்கள்,
செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. ஓகே, எழுதி வச்சுக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வேணும்னா இங்கிலீஷில் எழுதிக்கோங்க. ஏன்னா எல்லா டேட்டு, டெய்லி ஷீட், கேலண்டர் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ சண்டேங்கிறது ஞாயிறு, வாரத்தின் முதல் நாள். ஓகே, எது முதல் நாள்? எது வீக்கில் ஃபஸ்ட்டு டே? சண்டே. ஓகேவா? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. எ வீக் ஹேஸ் 7 days. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. இப்போ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு புக்கில் கொஸ்டின்ஸ் இருக்கும். விச் ஒன் இஸ் த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த வீக்? எது ஃபர்ஸ்ட் டே? சண்டே. ஓகே, ஃபிலிப்ஸ் கேட்டிருப்பாங்க உங்களுக்கு. அண்ட் விச் ஒன் இஸ் த தேர்ட் டே ஆஃப் அ வீக்? வாரத்தின் மூன்றாவது நாள் எது? அப்போ அதுக்கு தான் நம்பர் போட்டு இருக்கும். 1, 2, 3. தேர்ட் டே இஸ் டியூஸ்டே. மூன்றாவது நாள் எது? செவ்வாய்க்கிழமை. அண்ட் விச் ஒன் இஸ் த லாஸ்ட் டே? சாட்டர்டே. ஓகே, 7 தான் லாஸ்ட் டே. லாஸ்ட் டேனாலும் 7th டேனாலும் என்னது? சனிக்கிழமை. லாஸ்ட் டே. புரிஞ்சுக்கிட்டீங்களா? தட் இஸ் ஃபர்ஸ்ட், லாஸ்ட். கொஸ்டின் வந்து 1, 7 கேட்கலன்னு சில இந்த கொஸ்டின் என்ன பண்ணுவோம், லாஸ்ட் டேன்னு கேட்டிருந்தது, எனக்கு ஆன்சர் தெரியலம்பாங்க. I can't answer. No, think it over. That is counting by which one. This is first, so that is the last. இதுதான் என்னது? last day of the week na என்னது? Saturday, சனிக்கிழமை. Okay, and which day lies between Tuesday and Thursday? ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அது மாதிரி வரும். between எப்படி நியூமரல்ஸ் பண்ணும்பொழுது before, after and between நம்பர் படித்தோம் இல்லையா? நியூமரல்ஸ் படிக்கும் போது between நம்பர் before படித்தோம் இல்லையா? அந்த மாதிரி which day lies between Tuesday and Thursday கேட்பாங்க. இது செவ்வாய்க்கிழமைக்கும் வியாழக்கிழமைக்கும் நடுப்புற இடைப்பட்ட நாள் எது? ஓகேவா? செவ்வாய்க்கிழமைக்கும் வியாழக்கிழமைக்கும் இடைப்பட்ட நாள் எது? புதன்கிழமை. which lies between Tuesday and Thursday? Answer is Wednesday. Okay, and which one is the second day of a week? That is second day Monday. வாரத்தின் இரண்டாவது நாள் எது? திங்கட்கிழமை. ஓகே, இன்னொரு ஃபிலிப். a week has dash days. ஒரு கொஸ்டின் இருக்கும். a week has dash days. டேஷ்ங்கிறதுல என்ன எழுதணும் நீங்கள்? 7. ஓகே, 7 இருக்கா? 7 days. So first introducing days of the week. That's the time. You have mentioned the time.